ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு விநாயகர் கோயில். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செய்யாறுன்ற ஊரில் இருக்குது. இங்கே ஓம்னு போட்டிருக்கு பாருங்கள். 108 விளக்கேற்றி அம்மனுக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க. பூஜை ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் பண்ணுறாங்க. இது விநாயகர் கோயிலாக இருந்தாலும் அம்மன் அலங்காரம் பண்ணி ஊஞ்சல் சேவை வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக அம்மன் அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஊஞ்சல் சேவை பார்த்திங்கன்னா சாயங்காலம் 6 மணிலேருந்து ஆரம்பிக்கும். அமாவாசை பௌர்ணமிக்கு ஸ்லோகன் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு பொதுமக்கள் எல்லாருமே இதில் நிறைய பேர், ஒரு 100கணக்கான பேர் கலந்துக்கிறாங்க. இங்கே இது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பூஜை முடிஞ்ச உடனே இங்கே அன்னதானமும் வழங்கப்படுது. அன்னதானம்னா வெறும் தட்டில் பிரசாதம் மாதிரி கொடுக்காம நல்லா வாழை இலை போட்டு விருந்து மாதிரி பண்ணுறாங்க. அன்லிமிட்டெட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாழை இலை போட்டு சாதம், சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், வடை, பாயாசத்தோடு கொடுக்குறாங்க. இட வசதி இல்லாததுனால இங்கே சாமியோட சுற்றுப்பாதையில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. இதை இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்ட்டு கோயிலோட நிலம் பின்னாடி இருக்குது. அதில் ஒரு ஷீட் போட்டு ஒரு இடம் ரெடி பண்ணி அன்னதான கூடமாக ரெடி பண்ணலான்னு ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு தரையில் தான் எல்லாருக்கும் போட்டு இலை போட்டு விருந்து போடுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது இந்த கோயில் நிர்வாகிகளும் விஸ்வநாதன் ஒருத்தர், அவர் தான் ஒரு பெரியவர் ஸ்டார்ட் பண்ணி கோயில் நிர்வாகிகளும் கூப்பிட்டு, அதுக்கப்புறம் சில பிஸ்னஸ்மேன் இவங்களோட ஸ்பான்சர்ஷிப் இது எல்லாத்தையும் எடுத்து இவர் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் எல்லா அமாவாசை பௌர்ணமிக்கும் ஈவினிங் 6 மணிக்கு விளக்கு பூஜை முடித்து ஊஞ்சல் சேவை முடித்து அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. லைனாக பேட்சாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு, யாருக்கும் இல்லைன்ற அளவுக்கு இங்கே அன்னதானம் வழங்கப்படுது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு போகிறாங்க. அதே மாதிரி சாப்பாடு டேஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா எந்த வித குறை இல்லாமல் அவ்வளோ சுத்தமாக நீட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்குது. எந்த வித குறை சொல்கிற மாதிரி இல்லை, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதுதான் வெளியில் அந்த கோயிலோட அமைப்பு, சைஸு. இது 108 விளக்கு ஏற்றுறது. வெளியில் அம்மனோட ஊஞ்சல் சேவை இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மூலவர் விநாயகர் அவர் ஃபேமிலியோட, சிவன், முருகர் எல்லாரோட இந்த கோயிலில் இருக்கார். இது எல்லாமே ஹோட்டல்லேருந்து வாங்காமல் கேட்ரிங் மாஸ்டர் கூப்பிட்டு சமைச்சு ரெடி பண்ணுறாங்க. அதேமாதிரி தண்ணி எல்லாமே கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இடத்த மாப் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த பேட்ச் உட்கார வைக்கிறாங்க. இதில் நீங்கள் கலந்துக்கணும், இந்த அன்னதானத்தில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யாறில் இந்த விநாயகர் கோயிலில் நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை நீங்களும் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் இந்த கோயிலுக்கு அன்னதானத்துக்கு காசு கொடுத்து உதவி பண்ணலாம். அதுக்கு விஸ்வநாதன்றவரோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் இருக்கிற பெரியவர் தான் விஸ்வநாதன், அவர் தான் எடுத்து நடத்துகிறாரு. இது எல்லாருமே கோயில் நிர்வாகிகள். தீப வழிபாடு நடத்தும் அமாவாசை ஊஞ்சல் சேவை.
தீப வழிபாடு நடத்தும் டோடா இடம் அந்த பவர் தான். அதாவது தீப வழிபாடு என்பது வந்து நம்ம 20 வருஷம் மட்டும் 2009 நடக்கும். அமாவாசை பௌர்ணமி உட்கார வச்சு சாப்பாடு தான் போடும். அன்னதானன்றது உட்கார வச்சு தான் போடுவோம். இலை போட்டு சாதம் சாம்பார் எல்லாம் போட்டு பரிமாறி. சாம்பாரில் வெங்காயம் போட மாட்டோம், ரசத்துக்கு பூண்டு போட மாட்டோம். அது ஐதீகம். சாம்பார் ஐடியா இருக்கும். கல்யாணத்தில் வெங்காயம் போட்டால் கூட அவரோட சாம்பார் ரசம் வரும். ஆனால் இது வந்து அவர் சிறப்பு இருக்கு. ஓகே. ரெண்டாவது 108 தீபம் ஏற்றுவோம். தமிழோட 60, 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவகிரகம், இதுதான் 108. இது ஏற்றும் போது எல்லா சகல நோய்கள் நீங்க ஒரு ஐதீகம். இது இல்லாத ஒரு ஜாதகம் கணிக்க முடியாது. ஓகே. ஜாதகத்தை கணிக்க முடியும் வேர்ல்டுலேயே. சரிங்க. பார்த்தோம், சாப்பாடு எல்லாம் தரமாக இருந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இல்லை எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து போதும், மிக மகிழ்ச்சி. நன்றிங்க. நாங்கள் ஒவ்வொரு முறை வந்து கலந்துங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.